இன்றைக்கி நம்ம சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். 200 கிராம் பீன்ஸு நறுக்கி வச்சுருக்குது. 200 கிராம் கேரட்டு நறுக்கி வச்சுருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு. அரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு, 1 கப்பு சுண்டல் வேக வச்சது. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தி கலந்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பிசைஞ்சிக்கலாம். மாவில் தண்ணி அதிகமாக போனால் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்தி பிசைஞ்சி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு வந்தால் தான் சமோசா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தடவி நல்லா 1 மணி நேரம் ஊற போடணும். பாருங்க, மாவு 1 மணி நேரம் எண்ணெயில் நல்லா ஊறிடுச்சு. பரோட்டா மாவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்ச மாவை சப்பாத்திகளில் எவ்வளோ பெருசு தேய்க்க முடியுமோ அவ்வளோ பெருசு தேய்ச்சி வச்சுக்கலாம். தேய்ச்சி வச்ச மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். மேலே கொஞ்சம் பச்சரிசி மாவு தூவிட்டு மேலே தடவி விட்டுக்கலாம். இந்த பச்சரிசி மாவு எதுக்காக போடுறோன்னா, மைதா ஒன்றோட ஒன்று ஒட்டாத வர்றதுக்காக தான் பச்சரிசி மாவு போடுறது. தேய்ச்சி வச்ச மைதா மாவை இன்னொன்று அது மேலே சேர்த்திக்கலாம். அதே மாதிரியே எண்ணெய் பச்சரிசி மாவு போட்டு 4 அடுக்காக வச்சுக்கலாம். மாவோட நடுப்பகுதியில் தட்டையை வச்சு நல்லா சுற்றி விட்டு சுற்றியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. தோசைக்கல் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்தி கட் பண்ணி வச்சிருக்கிற மாவை சேர்த்திக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் சூடானதும் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அரை வேக்காடாக எடுத்து வச்சுக்கலாம். அடுக்கி வச்சு கட் பண்ண மாவு கல்லில் போட்டு எடுத்தோடனே தனித்தனியாக வருது பாருங்க. ஒரு பீஸை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் சமோசா கரெக்டான வடிவத்தில் வரும். பாருங்க, நல்லா முக்கோண வடிவத்தில் வந்திருக்கு. சமோசா மாவு ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக மைதா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் வதங்கினோடனே கொத்தமல்லி சேர்த்தி கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். சமோசா மாவில் உப்பு இருக்கிறதுனால மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது கறி மசாலா, வரமிளகாத்தூள் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இப்போது பீன்ஸு கேரட்டை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அவிச்சு வச்ச சுண்டலை சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி காய் நல்லா வெந்தாதான் சமோசா நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க சமோசா மாவில் மைதா மாவு கரைச்சி வச்ச மாவை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கத்துலையும் மடிச்சுக்கலாம். பாருங்க, ஐஸ்கோன் மாதிரி வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்ததும் மேலே இருக்கிற முக்கோணத்துக்கு மைதா மாவு தடவி இந்த மாதிரி 2 மூலையும் அழுத்தி முக்கோணத்தை ஒட்டிடலாம். பாருங்க, எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. சமோசா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் சமோசாவை போட்டு எடுக்கலாம். பாருங்க, நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான சமோசா ரெடி.